ஜெம்பக்தி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு கந்த கடவுள் எதிரில கண்ணாடி அபிஷேகம் செய்யறதுயே அபிஷேக பொருட்களுடைய பலன்கள் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். கடவுளுக்கு செய்யப்படும் ஆராதனைகள் 16 வகைன்னு ஆகமங்கள் குறிப்பிடுது. அவற்றை ஷோடச உபச்சாரங்கள்னு சொல்லுவாங்க. அதுல அபிஷேகம் என்பதுதான் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது. சாமி விக்கிரகங்களுக்கு நல்லெண்ணெய், பஞ்சகவ்யம், பஞ்சாமிர்தம், நெய், பால், தேன், கரும்புச்சாறு, இளநீர், பழரசம், சந்தனம், சுத்த நீர் ஆகியவற்றால அபிஷேகம் செய்யப்படுறது வழக்கம். விதவிதமான திரவியங்கள் மூலம் அபிஷேகம் செய்யப்படுறதால அந்த தெய்வ விக்கிரகம் ஆன்மீக ஆற்றலை தன்னிடம் நிலைப்படுத்திக் கொள்வதாக ஒரு ஐதீகம் இருக்கு. குறிப்பிட்ட சாமி விக்கிரகத்துல அருளாற்றல் அபரிமிதமாக வெளிப்படுவதற்கு அபிஷேகமே முக்கிய காரணம். அதிகப்படியான அபிஷேக திரவியங்கள் மூலம் பூஜைகள் நடத்தப்படுவதற்கு அந்த அளவுக்கு விக்கிரகங்கள் ஆற்றல் பெறுவது ஐதீகம். சுத்தமான நீரால இறைவனுக்கு அபிஷேகம் செஞ்சா மனம் சாந்தி அடையும். நல்லெண்ணெயால அபிஷேகம் செஞ்சா பக்தி பெருகும். சந்தானதி தைலம் மூலமா அபிஷேகம் செஞ்சா தேக சுகம் கிடைக்கும். வாசனை திரவியங்கள் மூலம் அபிஷேகம் செஞ்சா ஆயுள் கூடும். மஞ்சள் பொடியால அபிஷேகம் செஞ்சா ராஜவசியம் ஏற்படும். நெய் அபிஷேகம் செஞ்சா மோட்சம் கிடைக்கும். பஞ்சாமிர்த அபிஷேகம் செஞ்சா தீர்க்க ஆயுள் அளிக்கும். தேன் அபிஷேகம் செஞ்சா சங்கீத ஞானம் ஏற்படும். மாம்பழச்சாறு அபிஷேகம் செஞ்சா அனைவரையும் வசியப்படுத்தலாம். மாதுளம் பழச்சாறு அபிஷேகம் செஞ்சா அனைவராலும் விரும்பப்படுவாங்க. தேங்காய் துருவல் அபிஷேகம் செஞ்சா அரச பதவி கிடைக்கும். சர்க்கரை அபிஷேகம் செஞ்சா பகைவரை வெற்றி கொள்ளலாம். தயிர் அபிஷேகம், இளநீர் அபிஷேகம் செஞ்சா குழந்தை பாக்கியம் கிடைக்கும். அரிசி மாவு பொடியால அபிஷேகம் செஞ்சா பிறவி பிணி அகலும். விபூதியால அபிஷேகம் செஞ்சா ஞானம் கிடைக்கும். எலுமிச்சை பழச்சாறு அபிஷேகம் செஞ்சா பயம் அகற்றும். குலதெய்வ அபிஷேகங்களுக்கு தண்ணீர், நல்லெண்ணெய், பால், தயிர், நெய், தேன், இளநீர், கரும்புச்சாறு, பழரசம், பஞ்சகவ்யம், சந்தனம், மஞ்சள் பொடியால அபிஷேகம் செய்யலாம். திருச்செந்தூர்ல கந்த சஷ்டி அன்னைக்கு சூரசம்ஹாரம் முடிஞ்சதும் இரவுல செந்தில் நாயகரை மகாதேவர் முன்பு அமர்த்தி யாகசாலையில இருக்கிற கும்பத்தின் நீரை கொண்டு வருவாங்க. அர்ச்சகர் செந்தில் நாயகர் முன்னாடி கண்ணாடியை பிடிச்சு அதுல தெரியும்படி கண்ணாடி பிம்பத்துக்கு அபிஷேகம் செய்வாங்க. சாயா என்றால் நிழல்னு பொருள். அதனால இது கண்ணாடியில தெரியும். நிழலுக்கான அபிஷேகம் ஆகும். போர்ல வெற்றி பெற்ற முருகப்பெருமானை குளிர்விக்கும் நோக்கில நடைபெறும் ஒரு சிறப்பு அபிஷேகம் இது. முருகப்பெருமானே இதை கண்டு மகிழ்வதாக ஒரு ஐதீகம். நன்றி.